அண்ணாமலையின் இந்த போராட்டம் இப்ப என்ன தாக்கத்தை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தாது. எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு தேவேந்திரன் பேட்டி தான் சாட்சி. எதுக்கு இப்போ கேமரா தூக்கிட்டு வந்தார்? டெய்லி 10 தடவை வர்றாரா? ஏன் வர்றாரு? வாரத்துக்கு ஒருக்க வர்றாரு. வாரத்தில் 1000 சம்பவம் நடக்கும். அந்த 1000 சம்பவத்தில் இதுதான் வேணும்னு ஏன் முடிவு எடுக்கிறார்? ஹிஸ்டாரிக்கல் ஒன். அது காலம் பார்க்க போகுது. அது எப்படிப்பட்ட இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்குன்னு பார்க்க போகுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 4 கோடி பெண்கள் மனசில் எவ்வளோ ஒரு தாக்கத்தை எப்படி நீங்கள் பார்க்க போறீங்க? 4 கோடி பெண்கள் பார்த்து என்ன மாதிரி இம்பாக்ட் பார்த்துட்டே இருக்கு. நான் ஃபீல் பண்ண கிரவுண்டில் இருக்கேன், நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நான் உட்காந்து மோட்டோலை பார்த்துட்டு நான் எனக்கு இந்த இங்கி பிங்கி வாங்கி போகிறது பழக்கம் கிடையாது. எவ்வளோ பெரிய இம்பாக்ட் சொசைட்டியில் பெண்கள் மனசில் இதை இல்லை பார்த்தோன்னு யாராவது இன்னைக்கு சாட்டை அடிச்ச போல நேற்று ப்ரெஸ் மீட் கொடுத்த போதே இந்த மாற்றம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ப்ரெஸ் மீட் பார்த்த பிறகு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க, என்னடா கணக்கு அப்படின்னு. அதில் நீங்கள் சமுதாயத்தில் நடக்கிற மாற்றத்தை நீங்கள் கண்டுபிடிக்கவே மாட்டேன்றீங்க. 11.5% ஓட்டு வாங்கியிருக்கு பாஜக, ஏடிஎம்கே இல்லாமல் டிஎம்கே இல்லாமல். அந்த கட்சியோட பெரிய கட்சி நினைச்சுக்கிட்டு இருந்த பாமக உட்பட